முகமது ரஸா சியானே இந்த வாட்டி பிகேஎல் ஆக்ஷனில் குஜராத் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் மேலே கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த ஆக்ஷனோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ரஸா சியானே தான். முகமது ரஸா சியானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் பிளேயர். கடைசி 2 சீசன் எந்த டீம் டைட்டில் அடிச்சிருக்காங்களோ அந்த டீமுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்காரு. சியானே வந்து பார்த்தீங்கன்னா புனேரி பட்டன் டீமுக்காக ப்ளே பண்ணும்போதும் சரி, ஹரியானா டீமுக்காக ப்ளே பண்ணும்போதும் சரி, அந்த டீம்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். முக்கியமாக சியானேயோட பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. புனேரி பட்டன் டீமில் இருக்கும்போது கவர் பொசிஷனில் ப்ளே பண்ண அபினேஷ் நட்ராஜனா இருக்கட்டும், அந்த கார்னரில் ப்ளே பண்ண கௌரவ் கயாத்ரியா இருக்கட்டும், பயங்கரமான சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஹரியானா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் துல்லா இருக்கட்டும், அந்த கார்னரில் ப்ளே பண்ண ராகுல் செத்பாலா இருக்கட்டும், பயங்கரமான கேம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சியானோட பர்ஃபார்மன்ஸஸ் அதிகமாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இப்போ இருக்கிற குஜராத் டீமில் அவரோட சப்போர்ட்டிவ் பிளேயர்ஸான கவர் பிளேயர்ஸாக இருக்கட்டும், கார்னர் பிளேயர்ஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கவரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மிலாட் ஜபாரி இருக்காரு, கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சர்மா இருக்காரு. பட் அவங்களோட கேம் எந்த லெவலில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் யங் பிளேயர்ஸாக இருக்காங்க, பெரிதளவில் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்காத பிளேயர்ஸ். அப்படிங்கும்போது சியானே இந்த சீசனை எப்படி அப்ரோச் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.